தனுசு லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. தனுசுல பிறந்தவங்களுக்கு குரு லக்னாதிபதியா வந்துருவார். குரு மட்டும் தனித்து வலுத்தானா ரொம்ப நேர்மையான நபர். ஜாதகருடைய எண்ணம் செயல்திறனை குறிக்கிறது. சமூகத்துல கௌரவ பாங்கம் என்று இருக்கக்கூடியவர். இந்த தனுசிற்கு 4ஆம் அணையாவும் இந்த குருவோட மீனமனை வருது. நல்ல வீடு, வாகனம், சொத்துக்கள், நிலபலன்கள், செல்வ சேர்க்கையை குறிக்கக்கூடியது. இந்த 4ஆம் இடம் கல்வியை குறிக்கக்கூடியது, தாயை குறிக்கக்கூடியது. இந்த குரு தனித்து வலுத்தாலும் யோகம்தான். நல்ல வித்தை, நல்ல அறிவு, நல்ல பொருளாதாரம் உண்டு. இதுல மேலும் கூடுதல் வலுவை பெறுவதற்கு சூரிய செவ்வாய் தொடர்பு. சூரியனோ செவ்வாயோ தொடர்பு கொண்டு இந்த குருவோட ஸ்தான பலத்தை பகிர்ந்து கொண்டார் என்றால், பகிர்ந்து கொள்ள இணைஞ்சிருந்தாலும் சிவராஜ யோகமோ குருமங்கள யோகமோ தனுசு லக்னத்துல பிறந்தவருக்கு இருக்குன்னா வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை சந்திப்பார். எந்த குரு தசை, எந்த குரு புத்தி இருந்தாலும், எந்த சூரிய தசை, எந்த சூரிய புத்தி, செவ்வாய் தசை, செவ்வாய் புத்தி பெரும் அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். அப்ப தனுசு லக்னத்தில் பிறந்தவருக்கு லக்னாதிபதியானாலும் லாபம் தரும் சூட்சமா சூரிய செவ்வாயோட அதிக வலுவை பெறும்போதுதான். ஒருவேளை நீசமே பெற்று விட்டார், முழு நீசம் பெற்றிருக்குன்னா தனுசு லக்னக்காரரையும் பாதிக்கும், அவரும் வாழ்க்கையில் சிரமப்படுவார். அப்ப எந்த ஒரு கிரகமும் தன் காரக ஆதிபத்திய காரகங்களை வலியிழந்தால் இழந்து விடும் என்றது உண்மைதான். தனுசு லக்னத்திற்கு பார்த்தாச்சு.